ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ சீனியர்? ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, ஆசிரியராக தான் இருந்திருக்கணும். இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உதயநிதி சொல்கிறார், அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா? அப்போ ரஜினி கருத்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்று கொண்டிருந்தது. உண்மையிலேயே மத ஜாதி இன பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் இன்று காலை நமது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமிருந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தீர்கள். அப்படி என்றால் வேறுபாடு பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதே ரவிக்குமார் இந்த இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆக இந்து கோயில்குள்ள வர வருமானம் தேவை, இவர்களுக்கு அது தேவை, ஆனால் இந்த நம்பிக்கை தேவையில்லை என்பது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனால் இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான். அதனால அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. முதலில் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணன் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டியவர், வாழ்வியலாம் கீதையை நம் அனைவருக்கும் அருளியவர். கீதை வழி சென்றால் அந்த பாதை சரியாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர். அதனால் கிருஷ்ணனின் பிறந்த நாளாக இன்று இந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு கோபாலபுரத்தின் கோபாலை தரிசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன், முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்று கொண்டிருந்தது. உண்மையிலேயே மத ஜாதி இன பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் இன்று காலை நமது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமிருந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தீர்கள். அப்படி என்றால் வேறுபாடு பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். வேறுபாடு பார்க்கவில்லை என்றால் திறந்த மனதோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். நம்பிக்கைகள் வேறு. ஆனால் முதல்வராக இருக்கும் பொழுது மற்றவர்களின் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆனால் இப்பொழுது வரை நமக்கு அந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவிக்கலை. அவர் வாழ்த்து தெரிவிக்கலன்னா உடனே நமக்கெல்லாம் பிரச்சனைன்னு இல்லை, இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ஒரு முதல்வரிடமிருந்து நாம் அதை எதிர்பார்க்கிறோம் என்பது எனது கருத்து. 6 மாதம் ஆகுது, ஆனால் இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு விஜயதாரணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியுடைய மூத்த தலைவராக சகோதரி விஜயதரணி ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால் சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி 2வது, சுயம் 3வது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அதுவும் பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். இல்லை, அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து அறநிலையத்துறைய ஆளுமைக்கு உட்பட்ட. என்ன கேட்டால் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் பார்த்த வரைக்கும் நான் படித்தது ஒரு ராயபுரத்தில் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள பள்ளியில் தான். அதில் ஜீசஸ் பாட்டு பாடுவோம், அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம். அப்போ அதை யாருமே தடுக்கிறதில்லை. மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கை தான் போதிக்கப்படுகிறது, அதை யாரும் தடுக்கல. இதே ரவிக்குமார் இந்த இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம்
நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆக இந்து கோயில்குள்ள வர வருமானம் தேவை, இவர்களுக்கு அது தேவை, ஆனால் இந்த நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதே எதிர்ப்பை இல்லை இந்து கோயில்களோட காசை எடுக்காதுங்க, அரசாங்கம் எடுக்க வேணாம், அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நடுநிலையாளர்கள். ஆக இன்று அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா, ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான். இன்னும் சொல்ல போனால் கந்தசஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதான் எனது கருத்து. இல்லை பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்துப்போவது. அவர்கள் எல்லாம் வாழ்வியலோடு ஒத்து போகும்பொழுது அவரவர்கள் மத நம்பிக்கையை, இப்போ கிறிஸ்தவ மாணவர்கள் அங்கே படித்தால் அவர்களை கட்டாயப்படுத்த போவதில்லை. ஆக இந்து அறநிலையத்துறையை சார்ந்த பள்ளிகளில் தான் இது நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போனா கிறிஸ்தவ கோயிலில் மசூதிகளில் இருந்த வருமானத்தையும் நம் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறார்கள்? ஆக நம்பிக்கை என்று வரும்பொழுது இதை சொல்பவர்கள் வருமானம் என்று வரும்பொழுது ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம் மதம் சார்ந்த வருமானம், காவி வருமானம், அந்த காவி வருமானம் நமக்கு தேவையில்லை என்று அவங்க சொல்லட்டும், அதற்கப்புறம் நான் பதில் சொல்லலாம். இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல. நான் மேடையில் இருக்கேன், கட்சியிலையும் நான் தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும், அது அவர் இல்லை, அதாவது சொல்கிறேன், அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்குது, அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா சரி. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றது வேணால் சொல்லலாம். அது அவர் பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. இல்லை, அதுதான் அது அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம், பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம். அதனால் ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனால் இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான். அதனால் அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார். ஆனால் கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து, இவையெல்லாம் பின்னால் கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால் இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வது தான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்போ ஒரு சாதாரண காரியகர்த்தா தான், அதனால் இப்போ அவர் கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும், அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது தான் இப்பொழுது எங்களது குறிக்கோள். இதில் கூட்டணியை பற்றி இப்போ விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை, கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை. இன்னும் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. அல்லாதான் இப்போதைக்கு அதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம்னு சொன்னாங்க, அந்த ஆலமரமே சாஞ்சு தான் போச்சு. ஆந்திராவில் இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால் அரசியலில் ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதைவிட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டு இருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னதை சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரில, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரில, திருப்பி அதை போட்டுட்ருக்கீங்க, அதை என்டார்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், துரைமுருகன்
நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படின்னா இப்போ ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடித்து போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்து, நாங்கள், ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்து, இவங்கெல்லாம் உட்காந்து மணலில் விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால் மணலில் கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, ஆசிரியராக தான் இருந்திருக்கணும். இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உதயநிதி சொல்கிறார், அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா. அப்போ ரஜினி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? அதனால் பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பால் அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பால் அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்துருந்துருக்கணும், அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மேலே சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு பிடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், எனக்கு தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்போ சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால் இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொன்னேன், கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டிலேருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்றதே நான் பார்த்து கொண்டிருக்கேன். அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன்கிறார் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்களா. எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.